ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அக்ரி இன்டெக்ஸுக்கு வந்திருக்கேன். 2024 பார்த்திங்கன்னா 2024 வருஷத்தோட இந்த டைம் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே வர மோட்டர் ஐட்டம்டா. உள்ள போடுற மோட்டர் இருக்குதா? எவ்வளோ பெருசா இருக்கு. நல்லா இருக்குடா. உள்ள போய் பார்க்கலாம்டா. வாவ், ஏய் எவ்வளோ திக்னஸ் இருக்கு வர்றா. இது இந்த பைப் லைனுக்கு போடுறது தானே? போய் வாங்கிக்கலாம். இல்லைடா, இது எப்படின்னா ஒரு 5 நாள் ஸ்டார் ஆஃபரில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பர்சன்டேஜ் கம்மியாகும். நல்லா இருக்குடா. இங்கே வா. KSP பம்ப்ஸ். எல்லாமே அப்படித்தாங்க. ஆமாண்டா. ஆம்ஸ், வோல்ட், வாட்டு. லாக்கிங் சிஸ்டம். பம்புக்கு வர இடத்துல இதெல்லாம் ரொம்ப நம்ம மொபைல் கனெக்டடாக தானே. நல்லா உள்ள போய் பார்க்கலாம்டா. அங்கே பார்த்தியா எப்படி இது பண்ணுறது? பெரிய பம்ப் செட்டப் தம்பி கேட்குறான்ட்டு
உள்ளே போய் சரி ரேட்டு என்ன இதனால கேட்டால் எத்தனை ஹெச்பி தண்ணிக்குள்ளே போடுற மோட்ரு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கேயும் குழி மோட்ரு நிறையா இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு கிணத்துக்குள்ளே தலையில் நிற்க மோட்ரு. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்டாலில் சின்ன சின்ன மைன்யூட்டான பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட அத்தனை பொருள் வச்சுருந்தாங்க. இந்த ஃபில்ட்ருக்கு தேவைப்பட்டது இது பாருங்க, செப்பரேட்டாக ஒரு ஃபில்ட்ரு வந்து தனியாக அசம்பிள் பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இது வந்து எப்படி இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக டெமோ பீஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டால் இருந்துச்சு. எல்லா ஸ்டால்லையும் போய் விசிட் பண்ணேன். சோலார் சிஸ்டம் மூலிமா யூஸ் ஆகிற மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த கடையில் எல்லாமே இப்போ பசங்க ஜாலியாக எல்லாம் ஒட்டுக்கா போயிருந்தாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தோம். எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நிறைய இது பண்ணோம். நான் நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. விவசாயத்தில் ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் சின்ன தோட்டத்துக்காரர்கள் நிறைய பேர்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் இது ஃபுல்லாக கிராஸ் கட்டிங் மிஷினு, புல்லு வெட்டுற மிஷினு தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும், உட்காந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுங்க நிறையா. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பவர் வீடரு, சின்ன இது பவர் வீடர்லேருந்து பெரிய பவர் வீடர் வரைக்கும் நிறைய வச்சுருந்தாங்க. களை எடுக்கிறது முன்னாடி வந்து அதோட அசம்பிள் செட்டில் இருந்துச்சு. இது ஃபுல்லாக அக்ரி இம்ப்ளிமெண்ட்டு, அதுக்கு தேவைப்படுற அத்தனை பொருள் இருந்துச்சு. இது பாருங்கள், மட்டையை அரைக்கிற மிஷினு. இது வந்து ட்ராலியில் ட்ராலி மாதிரி மாட்டிகிட்டு போகிற சின்ன வண்டிக்கானது. அது வந்து அப்படியே மொத்தம் அசம்பிளாக பவுடர் அடித்து கொடுக்குற மாதிரி மிஷினுங்க. அது பாருங்கள், சின்ன வண்டிக்கு கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி மட்டை இறக்கிற மிஷினு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா தென்னை மட்டை வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு உரத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு கிடைக்கல. அப்புறம் டயருக்கு போனோம். எல்லா சைஸ் டயர் இருக்குதுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுப்போம். நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் டயரு தேவைப்படும் சரி அப்படின்ட்டு சின்ன டிராக்டர்லேருந்து பெரிய டிராக்டர் வரைக்கும் 2 வீல் 4 வீல் எல்லா சைஸ் எப்படின்னா 12 சைஸு 13 சைஸுங்க 14 சைஸு 16 18 வரைக்கும் வச்சுருந்தாங்க. பெரிய டயர் சைஸ் வரைக்குமே வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து 2 வேரியண்ட் வச்சுருந்தாங்க. நான் ஒன்று நார்மல் வேரியண்ட்டு, இன்னொன்று வந்து இதில் சேத்துல ஓட்டுற மாதிரி. இது பாருங்கள், வந்து க்ரீன் கோல்டு போட்டிருந்துச்சு. இது ஜாண்டியாரில் ஏற்றிருந்தாங்க. 5075ங்கிற ஒரு பெரிய வண்டியில் ஏற்றிருந்தாங்க. 5405ங்கிற பெரிய வண்டியில் ஏற்றிருந்தாங்க. 65 ஹெச்பி வண்டியில். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேஎஸ் அக்ரிகல்ச்சரோட அவங்களுக்கு மிஷின் ஒன்று இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பெல்ட் ஹார்வெஸ்டர், கேஎஸ் அக்ரிடெக் அவ்வளோதான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளது அதே மாதிரி மட்டை உரிக்கிற மிஷினுங்க ஒட்டவற்று நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு வந்தோம்னா பேரிங் இருந்துச்சு. அப்புறம் பவர் இல்லை, சின்ன பவர் வீட்டருங்க. இதுதான் இங்கே இருக்கிறதுலே ஹைலைட்டு. 1 டன் ரொட்டவேட்டருங்க. சைடு 2 சைடு ஃபுல்லாக கொழுவு வச்சு 65 ஹெச்பிக்கு மேலே போடுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே என் தம்பி நின்று காட்டுவான் பாருங்கள் எந்த ஹைட் இருக்குன்னு. என் தம்பிக்கு கரெக்டாக இருக்குங்க ரொட்டவேட்டரு. அவ்வளோ ஹைட்டுங்க. கொழுவெல்லாம் வச்சுங்க 9 கொழுவோட டிசைன் பண்ணியிருக்காங்க. பிள்ளைகளே எதுவுமே சிக்கக்கூடாது நிறையா வேலை செஞ்சுருக்காங்க. வெயிட் வந்து 1 டன் பக்கம் ஆயிடுச்சு. வச்சு பிளேடு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பெரிய பிளேடு போட்டிருக்குறாங்க. அப்புறம் அவங்களெல்லாம் பிளேலரு நிறையா, அப்புறம் இந்த பார் கட்டுறது நிறைய மிஷின் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களும் எல்லாம் பார்த்துட்டு ஜேஎஸ் அக்ரோது அவங்கள அப்படியே. அப்புறம் ஒரு பிளான் செட்டப் வந்து போல்ட்டில் வச்சுருந்தாங்க. ஜாயிண்ட்டு சின்னதுலேருந்து பெரியசு வரைக்கும் இருந்தது. ஜாயிண்ட்டெல்லாம் பார்த்துட்டு உள்ளே பாருங்கள் 2 பேலர் கொண்டு வந்தாங்க. ஒன்று வந்து சின்ன கட்டு பேலர், ஒன்று பெரிய கட்டு பேலரு. பேரிங் சைஸ் இந்த ரொட்டோட்டரில் பெருசு. அப்புறம் மறுபடியும் டயரில் 2க்கு இந்த சைடு எடுக்காமல் இருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு தம்பி வந்து சரி அளந்து பார்க்கலாம், நான் அளந்து பார்த்துட்டு இருந்தேன் டயர் எல்லாத்தையும். இது பாருங்கள், வயல் காட்டில் வந்து வரப்பு கட்டுற மிஷினு, அப்புறம் கடலை போடுற மிஷினு, சின்னது பெருசு 2மே நிறுத்தியிருந்தாங்க.
ரொட்டவேட்டர் பின்னாடி இருந்து எல்லாருமே அந்த ரொட்டவேட்டர் தான் நல்லா ஹைட்டாக பெருசாக இருக்கானா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. இது என் தம்பி தான், அவனும் கீழே உட்காந்துட்டு என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, வாழசருக்கே சிக்காதாட்டா இருக்குது அப்படின்ட்டுலாம் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் வண்டிக்கு போட முடியுமான்னு, அதாவது கரும்பு சோளம் கட்டுற ஒன்று சேர்த்துற மிஷினு. இது வந்து ரெட்லேண்ட்ஸ் கம்பெனியோட வயல் காட்டில் வந்து பாரு அமைக்கும் இயந்திரம். ஜம்மன் இருந்துச்சு, அதுலேயே வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி தான் கட்டுன்ட்டு. எல்லாம் பார்த்துட்டு ரெட்லேண்ட்ஸ் கம்பெனி. ரெட்லேண்ட்ஸ்னாவே ஃபஸ்ட்டு பேலர் ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ வந்து இதுவும் கொண்டு வந்திருக்காங்க, இதுவும் நல்லா தான் இருக்கு. நிறைய இம்ப்ளிமெண்ட்டு ரெட்லேண்ட்ஸ் கம்பெனி கொண்டு வந்திருந்தாங்க. பேலரு ரெண்டு பேலர் இருந்துச்சு. அப்புறம் பாருங்க, இது பாருங்க ரொட்டவேட்டர் டைப்லேயே டிஸ்க்குங்க. இது வந்து பிடிஓ இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்தாங்க. நம்ம ரொட்டவேட்டர் எப்படி வெட்டி போட்டுட்டு போகுமோ அதே மாதிரி இது வந்து எவ்வளோ பெரிய பில்லுக்காடாக இருந்தாலும் வெட்டி போடும். டிஸ்க் வந்து நீட்டாக ஒரே சாலாக எப்படின்னா எவ்வளோ பில்லு இருந்தாலும் கல்ல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா பனானா ஸ்பெஷலுக்காக உள்ள வந்து கத்தியெல்லாம் கொடுத்து மறுபடியும் குத்தி விட வேண்டியது கூடாது அப்படின்ட்டு. இது பாருங்க கத்தி நல்லா தெரியுதுங்க சார். இது வால் பிரின்சிபல் கூட நிறைய டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா வெயிட் இருக்கு. புறாவில் மேலேயே மோதி கிரிப்பருக்கு எல்லா வண்டிக்கும் போடலாம். ஆமாம், இது பாக்ஸ் பேலர் ரெட்லேண்ட்ஸ் கம்பெனியோட பாக்ஸ் பேலர். ரெட்லேண்ட்ஸோட இது 42 பிளேடு நார்மல் ரொட்டவேட்டர், இது 36 பிளேடு நார்மல். இது நார்மல் ரொட்டவேட்டர். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது, 4 அடிக்கு மேலே இருக்கும். அப்புறம் ட்ரோன்களை பக்கத்தில் நினச்சி மருந்தடிக்கிற ட்ரோனு, பெருசு ஒன்று, பிரச்சனை ஒன்று, அப்புறம் 2 மினியேச்சர் வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் இருக்கிறனால வந்து விவசாயிகளுக்கு கஷ்டமே இல்லாமல் மருந்தெல்லாம் அடிச்சுருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டேங்க் ஃபில் பண்ணி விட்டு நம்ம ட்ரோன் ஆப்ரேட் பண்ணால் அதே போய் மருந்து அடிச்சுட்டு வந்துடும். அது வரைக்கும் பிரச்சனையே இருக்காது. அது மாதிரி மினியேச்சர் 2 எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. சரி, 2மே வீடியோ எடுத்து வச்சுக்குவோம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிராக்டரோட ஸ்பாட்ஸு, ரொட்டவேட்டரு, ஜாயிண்ட்டோடது, நிறைய ஒரு ஆக்சிலு, எல்லா வண்டிகளும் ஆகிற மாதிரி நிறைய கொண்டு வச்சுருந்தாங்க. சரி, அதே எல்லாம் வீடியோ இல்லை, எல்லாம் டிராக்டர் போட்டு தான் அதுலேயே போட்டிருக்குவாரு. அங்கே வேறு டிராக்டரு, ரொட்டவேட்டரு, நீ ஏன்டா கைக்கு விடுற பேரிங் எல்லாமே இருந்துச்சு. ஸ்ப்ரேயர் மிஷின் வச்சுருந்தாங்க. நார்மல் ஸ்ப்ரேயர் மிஷினு, கண்ணோட இருக்கிறது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் புல் நிறுவனத்தோட ஜேசிபி, வேக்கோல் ஓடுற எல்லாமே கொண்டு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஜேசிபி மிஷினே வருது, வேக்கோல் ஓடுறது ஃபுல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன லோடு ஒன்று, மறுபடியும் வந்து 4 வீல் டிரைவோட இருக்க வேக்கோல் ஓடுறது. சூப்பர் ஸ்மார்ட்னு சொல்லிட்டு வண்டி சூப்பராக இருக்குது. நாங்களும் ஓட்டி பார்த்தது நீங்கள் ஓட்டி போகிறதுன்னு பார்த்தா தான் தெரியும். இது பாருங்கள், இது வந்து ரோடு யூஸ்க்கு வந்து அதிகமாக எடுப்பாங்க. இல்லைன்னா யாராச்சும் லோடு போகிறவங்களுக்கு வந்து எடுப்பாங்க. இது பாருங்கள், சின்ன குபோட்டாவில் யூஸ் பண்ணுற மாதிரி பேக் பக்கெட்டு அழகாக சின்னதாக இருந்துச்சு. நம்ம சரி சொந்தமாக ஒரு 20-25 ஏக்கர் இருக்குது, நம்ம தோட்டத்துக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன வேலை பேப்பர் அடிக்கடி மிஷினரி கழட்டி மாட்டோம்னா இந்த மாதிரி இது எடுத்துட்டோம்னா பிரச்சனை இருக்காது. இப்போ ஜாலியாக 50 மாட்டியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் பெருசாக மாட்டியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா அர்ஜுனோவில் மகேந்திரா வண்டியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுக்கிறது மாட்டியிருந்தாங்க. தேங்காய் மற்றபடி ஏதோ எப்படின்னா மரமே வந்து அளவான சைஸோட வந்து எடுத்து மேலே வைக்கிற மாதிரி தேங்காய் நிறைய வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வந்து 4 வீல் டிரைவ் பார்த்து 4 வீல் டிரைவ் ஒன்று 2 வீல் டிரைவ் ஒன்று 2 அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கெட் வந்து ஓப்பன் டைப் இல்லை, அதான் இது ஓப்பன் ஆகும்டா. இது ஓப்பன் ஆகும். தம்பி இதில் என்ன கேட்டாங்க, அவங்க ஃப்ரண்ட் டோசிங் அடிக்கிறப்போ இது நம்ம இது பண்ணிட்டு அதில் டோஸ் பண்ணி சொல்லிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தேன்.
எங்களுக்கு இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து ரொம்ப பிடிக்கிறதுனால இங்கே நிறையா வந்து வண்டிகளை பார்க்கணுன்னு ஆசை. சரி பாருங்க, நிறையா மிஷின் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு க்ரௌடில் வந்து அதிகமாக வீடியோ எடுக்கவே அந்தளவுக்கு முடியல. சரி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து கூலாக்கிற மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. சரி அதையும் எடுத்துக்குவோம். இதே ட்ரெய்லரில் மாட்டுற மாதிரி இருக்குது. இந்த கரண்டில் போட்டு விடுற மாதிரி யூஸ் அப்படியே வச்சு பெட்டில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. தேங்காய் உரிக்கிற மிஷின் நிறைய ஐட்டம் இந்த டைம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட் நினைக்கிறது பேலருங்க. அப்புறம் நார்மல் சின்ன ரொட்டை வெட்டுறேங்க. அதுக்கு தேவையான கல்ட்டி வெட்டுறேங்க. நாற்று நடுற மிஷின்ரா, நாற்று நடுற மிஷினு ஜெய்சன் கம்பெனி இது. அப்புறம் சுராஜ் கம்பெனியோட டைகருங்க, கார்டுங்க. அப்புறம் ஒரு பெல்ட் ஹார்வெஸ்டிங், இங்கேயும் ஒரு பெல்ட் ஹார்வெஸ்டிங், குபோட்டாவோட பெல்ட் ஹார்வெஸ்டிங். இது பாருங்கள், மகேந்திரா அர்ஜுன் நோவில் மாட்டியிருக்காங்க. செமையாக இருக்குது, ஃப்ரண்ட் லோடருங்க. அப்புறம் நியூலாண்ட் 6010 பார்த்தீங்கன்னா பேலர் தூக்குற மாதிரி ஆப்ஷனும் பின்னாடி வந்து வீடியோ ட்ராலியும் வச்சுருந்தாங்க 1.5 யூனிட்டு. சரி பார்த்தீங்கன்னா சக்திமானோட ஸ்ப்ரேயர் மிஷினு மருந்தடிக்கிற இயந்திரம் பாருங்க எந்த அளவுக்கு எப்படி மருந்தடிக்குது. சக்திமான் நல்லா இருக்கு. 60 போட்டுருக்காங்க. வீடியோ ட்ராலி போனோம். வீடியோ ட்ராலி நல்லா ஹெவியாக கொடுத்து போட்டிருந்தாங்க. ஆனால் முக்கோண சேஸாக இருந்துச்சு. எங்கள் ஏரியா சைடில் வந்து மோஸ்ட்லி பாக்ஸ் சேனல் தான். அப்புறம் வந்து 855க்கு சைடு கியர் அப்புறம் ஒரு 4 வீல் டிரைவ் வண்டியை வந்து பார்த்துட்டு இருந்தேன். சுராஜ்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சக்திமான் கம்பெனியில் வந்து சுகர் கேன் ஹார்வெஸ்டர் வந்து நின்றுருந்துச்சு. சுகர் கேன் ஆனால் நம்ம ஏரியாவில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம ஏரியாவில் அளவளவாக தான் போடுவாங்க. அதனால் மோஸ்ட்லி ஆளுகளே இல்லை வெட்டிடுவாங்க. மகேந்திர 75 டிராக்டரை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு தான் பேசிட்டு இருந்தேன். 75 எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துறியா? வண்டி பெரிய ஓஜோ. அப்புறம் ஓஜோ மகேந்திர இங்கே தான் இருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு ரெண்டு வந்து. இங்கே ஒரு குபோட்டாவோடது. குபோட்டாவோட ஸ்டாக் குபோட்டா 2 பெரிய வண்டி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு B2441 போட். சரி பார்த்தீங்கன்னா நாற்று நடுறது மகேந்திரா கம்பெனி. 744 FE சைடு கியர் முக்கியமாக வந்ததே இந்த சுராஜ் கம்பெனிக்கோசரம் தான். சுராஜ் 744 FE 4 வீல் டிரைவ் வீடியோ கிளச் வர எவ்வளோ பெருசுன்னு பக்கத்தில் ஒரு வண்டி 969 அது நம்ம எதோ ஒன்று போட்டு ஹைட் பண்ணிக்கலாம். வண்டிக்கா 4 வீல் டிரைவ்க்காக வந்து தான் வந்தேன். இது பாருங்க மொத்தம் வந்து இப்போது இதில் சுராஜ் கம்பெனிலே நீங்கள் தான் 969 70 HP 4 வீல் டிரைவ். சுராஜ்னால இந்த சவுண்டுக்கோசரமே நிறைய பேர் எடுப்பாங்க. அதுலேயே GM பாருங்க ஒரு சுகர் கேன் ஹார்வெஸ்டர் தான். சரி வந்து எம்ஆர்எஃப் வந்து டயர்லாம் போட்டிருந்தாங்க. சரி அதையும் எல்லாம் பார்த்தா தம்பி வேறு அவன் வண்டிக்கு டயரெல்லாம் எடுக்கணும், வாங்க போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு. சரி நல்லா போய் பார்த்து பேசிட்டு வரலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 12, 13, 14, 16, 18 இருக்குது. டயர் சைஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சின்ன டயரு 750, 16, 650, 16, 8.4 அப்படின்ட்டு நிறையா டயர் இருக்குது. 4 வீல் டிரைவ் இருக்குது, சேடை அடிக்கிறது, நார்மல் டயரு, நிறைய டயரு தம்பி. சரி சின்ன டயரே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு வந்துட்டேன். சரி சின்ன டயர் பெரிய ரேட்டு ஆள் போட்டுக்கலாம். சரி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பார்த்து அந்த சுகர் கேன் ஹார்வெஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போய் எப்படி தான் ஓடுதுன்னு பார்க்கலான்ட்டு இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நம்ம தேவைப்படுறது அக்ரிகல்ச்சர் அப்படியே கரும்பு வந்து உள்ள கட்டிங் பிளேடு வந்து கரெக்டாக
கட்டிங் பிளேடு வரு கரும்பு கம்பி பிடிக்கிற மாதிரி அண்ணே ஒரு டிசைன் அவங்களே வந்து பெல்ட் அப்புறம் ரொம்ப ஃபேமஸான சத்தியமான் டஸ்கர் லேட்டஸ்ட்டு அப்புறம் அவங்களே நஞ்சை ஓட்டுற ஒரு ரோட்டோவேட்டர் சாம்பியன்ஷிப் ஒரு நார்மல் ரோட்டோவேட்டர் நஞ்சல் மல்ச்சர் இருக்குது. கேப்டன் பிளாக்கு கேப்டனில் வந்து பார்த்தீங்கன்னா சில வண்டி 4 வண்டி கொண்டு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. கருப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு எந்த கம்பெனியும் இந்த மாதிரி விட மாட்டேங்கிறாங்க. இது மட்டும் சுராஜில் கருப்பு கலர் மட்டும் வந்துருந்துச்சுன்னா கம்பல்சரி எப்படி இருந்தாலும் எல்லா வண்டியுமே இறக்கியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து ஆசைப்படுற வந்து அதை அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குல்ல. இதுலேயும் பாருங்க நிறைய ரொட்டோவேட்டர் நிறைய இந்த கம்பெனி ரொட்டோவேட்டர் சேல் பண்ணுறாங்க, பேர் டெலிவரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ இதெல்லாம் போட்டிருந்தாங்க. பக்கத்தால் பார்த்தீங்கன்னா கத்தார் கம்பெனியோட பேனரிங் இது நிறைய மிஷினரிலாம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. தென்னை மரம் வந்து சின்னதுலேருந்து பெருசாக இறங்கிய வரைக்கும் எப்படி இருக்குது. அந்த மீது வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. டெமோக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் பாலை இதுலேருந்து இறங்கி வரைக்கும் ஒரிஜினல். அப்புறம் செயின் ஐட்டமெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எஸ்கவேட்டருக்கே போகிற மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சு. செயின் பெல்ட்டு இங்கே பாருங்கள் நிறைய செயின் ஐட்டம் அது இருந்துச்சு. அப்புறம் ரொட்டோவேட்டர் வந்து 6 feet to 5 feet நிறைய வகையான ரொட்டோவேட்டர் நிறைய இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்னென்னு கேட்டேன், என்னதுன்னா மண்ணுக்குள்ளே உரம் வந்து போடுற மிஷின். நம்ம மேலே வந்து உரத்தை கொட்டிட்டு வண்டியை வந்து மாட்டி நம்ம அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போனோம்னா யாராவது கீழே வந்து கலங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு கீழே வந்துட்டு வர மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கேயும் வந்து ஒரு 4-5 ரொட்டோவேட்டர் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கட்டிங் ஜாயிண்ட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொட்டோவேட்டரோட பார்ட்ஸு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இங்கேயும் ரொட்டோவேட்டரோட பார்ட்ஸ் இருந்தாங்க. நிறைய 2 ஸ்டால் வந்து ரொட்டோவேட்டரோட பார்ட்ஸ் தான் இருந்துச்சு. வேலை 2 ரொட்டோவேட்டர், சின்ன ரொட்டோவேட்டர், பெரிய ரொட்டோவேட்டர், கல்டிவேட்டர் எல்லாமே இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல்ட் ஹார்வெஸ்டர் தான் பெஸ்ட்டு. எவ்வளோ இதாக இருந்தாலும் ஸ்ப்ரிங்கு நிறைய இருந்துச்சு. அது எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அப்புறம் பெல்ட் ஹார்வெஸ்டர் நிறைய பெல்ட் ஹார்வெஸ்டர் வந்துருச்சு. அப்புறம் 3 நாசனல் மிஷின் இது பாருங்கள். கத்தியை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கத்தி பார்த்தீங்கன்னா இது